அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அதே போன்று அல்லாஹினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும், அல்லாஹினுடைய ரிஸ்க் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை அதிகமாக அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று கற்றுக் கொடுத்த அந்த சிறந்த துஆ தான் அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி என்று வரக்கூடிய இந்த 4 வார்த்தைகளையும் அல்லாஹ்விடம் அதிகமாக கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு சிறந்த இந்த 4 வார்த்தைகளையும் நாமும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹும்ம க்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து, வர்ஹம்னி எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, வஆஃபினி வர்ஸுக்னி அதே போன்று பாவத்தில் இருந்தும் மற்றும் உடல் உள்ளத்தின் நோய்களில் இருந்தும் பாதுகாத்து எனது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை 100 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பான். நாம் நாடிய விடயங்களை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான். அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் அதிகரிக்கும், ரஹ்மத் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இந்த துஆவை நாமும் ஓதுவோம், பிறருக்கும் இதனை கற்றுக் கொடுப்போம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.